இந்த வரலாற்று புரிதல் இல்லாம நீங்க சீமான் கோனார்குடின்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருக்கு நீங்க வரலாறு கொடுக்காதது உங்க தப்பு. நீ சீமான விட்டுடுங்க. அந்த அந்த வன்னியர்குடியில பிறந்த எனக்கே வரலாறு தெரியலையா? ராஜராஜ சோழன் எல்லா குடியும் அரவணைச்சு எப்படி இருந்தாரு, எல்லா குடியிலையும் பொண்ணு எடுத்தாருங்கிறத இன்னும் அடுத்த பதிவில் வேணா நான் விளக்கமா கொடுக்குறேன். இப்ப இங்க இதுதான் இப்ப யாரு கட்டினதுங்கிறதுக்கான தரவு கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது கோப்பரஞ்சிங்கன் திருக்கோயிலில் உள்ள மலையமான் குடியில பெண் எடுத்ததோட இல்லாம இவனுக்கு மாமன் முறையாய் இருந்த 3ஆம் ராஜராஜனை அவன் மாரவர்மன் சுந்தரபாண்டியனால தோற்கடிக்கப்பட்டு இன்று மீன் சுருட்டிங்கிற இடத்துலதான் சேர்ந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அரண்மனையெல்லாம் தாண்டி வடக்கு நோக்கி சோழப்படை பின்வாங்குது. அன்று இருக்க மீன் சுருட்டிங்கிற இடத்துல சோழப்படை முற்றிலும் தோல்வியுறுது. தோல்வியுறதுக்கு அடிப்படை காரணம் மன்னன் படைத்தளத்துல இருந்து தலைமறைவாயிட்டா. அப்ப படை தலைமை தாங்க ஆள் இல்ல, மன்னன் இறந்தாங்கிற செய்தி வந்த உடனே சோழர் படையெல்லாம் சரணடைஞ்சிடுறாங்க. சரணடைஞ்ச உடனே பாண்டியன் தன் போரை நிறுத்தி கொண்டான். மீன் கொடியை சுருட்டி கொண்ட இடம்தான் மீன் சுருட்டி அந்த ஊரு.